நண்பர்களே, சற்று கற்பனை செய்து பாருங்கள். இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் கிரகங்களும் இருக்கின்றன. இவை அனைத்தும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத நூலால் பிணைக்கப்பட்டது போல மிகச்சரியான பாதையில் எப்படி சுற்றுகின்றன? ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தின் மேல் மோதாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த மர்மமான கேள்விக்கு விடை தேடிய போதுதான் நவீன இயற்பியலின் தந்தை என்று போற்றப்படும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் ஒரு முக்கியமான உண்மையை உலகிற்கு சொன்னார். அவர் தனது புகழ்பெற்ற சார்பியல் கொள்கையை தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அறிமுகப்படுத்திய போது, நியூட்டன் அவர்கள் அமைத்துக் கொடுத்த அந்த பாதையில் பயணிக்காமல் என்னால் இந்த உயரத்தை எட்டியிருக்க முடியாது என்று மிகவும் மரியாதையுடன் குறிப்பிட்டார். பிரபஞ்சத்தின் இயக்கத்தை நியூட்டன் எப்படி துல்லியமாக கணித்தார்? வாருங்கள், அறிவியலின் இந்த ஆச்சரியமான உலகிற்குள் செல்வோம். இது உங்கள் தமிழ் இன்ஸ்பிரேஷன் சேனல். தி ஷிஃப்ட், நியூட்டனின் காலமும் தேடலும். 17ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் அறிவியல் உலகம் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தது. கோள்கள் ஏன் சுற்றுகின்றன, எதனால் அவை கீழே விழுவதில்லை போன்ற கேள்விகளுக்கு யாரிடமும் தெளிவான பதில் இல்லை. ஆனால் 1684ஆம் ஆண்டு சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் பிரபஞ்சத்தின் இயக்கவியலை செலஸ்டியல் மெக்கானிக்ஸ் வடிவமைக்கத் தொடங்கினார். அவர்கள் ஒருபோதும் வெறும் கற்பனைகளை நம்பியவர் அல்ல. அவர் கலிலியோ போன்ற மேதைகளின் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அவற்றை அன்றைய காலத்தில் கோள்களின் இயக்கம் பற்றி அறியப்பட்ட உண்மைகளோடு ஒப்பிட்டு பார்த்தார். அந்த உண்மைகள் அனைத்தும் ஜோஹன்னஸ் கெப்லர் என்பவரால் 3 விதிகளாக தொகுக்கப்பட்டிருந்தன. ஐன்ஸ்டீன் தனது புஸ்தகத்தில் இந்த கெப்லரின் விதிகளை பற்றி மிக விரிவாக பேசுகிறார். ஏனெனில் இந்த விதிகளை புரிந்து கொள்ளாமல் நம்மால் சார்பியல் கொள்கையை புரிந்து கொள்ள முடியாது. கெப்லர்ஸ் 3 laws, ஐன்ஸ்டீன் விளக்கும் கெப்லரின் விதிகள். ஐன்ஸ்டீனின் பார்வையில் கெப்லரின் இந்த 3 விதிகள்தான் பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத அஸ்திவாரம். முதல் விதி, நீள்வட்ட பாதை கிரகங்கள் அனைத்தும் சூரியனை மையமாக கொண்டு வட்டப்பாதையில் அல்லாமல் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. இதில் சூரியன் அந்த நீள்வட்டத்தின் ஒரு குவிய புள்ளியில் அமைந்திருக்கிறது. இதை நியூட்டன் அவர்கள் மிக நுணுக்கமாக ஆராய்ந்தார். கோள்கள் ஏன் எப்போதும் ஒரே தூரத்தில் இருப்பதில்லை என்பதற்கான விடை இதில் ஒளிந்திருக்கிறது. இரண்டாவது விதி, சமகால சம பரப்பு. ஒரு கோள் சூரியனை சுற்றி வரும்போது அது சமமான கால இடைவெளியில் சமமான பரப்பளவை கடக்கிறது. அதாவது சூரியனுக்கு அருகில் செல்லும் போது கோள் வேகமாக ஓடுகிறது, தொலைவில் செல்லும் போது மெதுவாக நகர்கிறது. இந்த துல்லியம்தான் நியூட்டனை ஈர்ப்பு விசை என்ற முடிவுக்கு வரச் செய்தது. இயற்கையின் இந்த சமச்சீர் தன்மை அவரை வியக்க வைத்தது. மூன்றாவது விதி, காலமும் தூரமும் ஒரு கோளின் சுழற்சி காலத்தின் வர்க்கமானது. அந்த கோள் பயணிக்கும் பாதையின் தூரத்தின் மும்மடிக்கு நேர்த்தகவில் இருக்கும். இந்த விதிதான் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த சமநிலையை தீர்மானிக்கிறது என்பதை ஐன்ஸ்டீன் அவர்கள் தனது புஸ்தகத்தில் சுட்டிக்காட்டுகிறார். இது கிரகங்களுக்கு இடையிலான அந்த நுணுக்கமான கணித உறவை வெளிப்படுத்துகிறது. தி பிரேக் த்ரூ, நியூட்டனின் கண்டுபிடிப்பு. இந்த 3 விதிகளையும் கவனித்த நியூட்டன் அவர்கள் இந்த கோள்களை இப்படி சுத்த வைக்கும் அந்த உந்து சக்தி எது என்று ஆழமாக சிந்தித்தார். அப்போதுதான் அவருக்கு ஒரு மாபெரும் உண்மை புரிந்தது. ஒரு பொருளின் இயக்கத்தை தீர்மானிப்பது அதன் வேகம் மட்டுமல்ல, அந்த வேகத்தை மாற்றும் முடுக்கம், ஆக்சலரேஷன் தான் என்பதை அவர் கண்டறிந்தார். இந்த கணக்கீடுகளை செய்ய சாதாரண கணிதம் போதாது என்பதை அவர் உணர்ந்தார். அதற்காக அவர் ஒரு புதிய வழியை தேடினார். அதன் விளைவாக உருவானதுதான் வகை நுண்கணிதம் மற்றும் தொகை நுண்கணிதம், டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டெகிரல் கால்குலஸ். இதே காலகட்டத்தில் லீப்னிஸ் என்பவரும் இதை கண்டறிந்த போதிலும் நியூட்டன் அவர்கள் இதை பிரபஞ்சத்தின் ரகசியங்களை உடைக்க பயன்படுத்தினார். நியூட்டன் அவர்கள் தனது புகழ்பெற்ற பிரின்சிபியா புத்தகத்தில் இந்த விதிகளை விளக்கினார். ஆனால் ஒரு வியப்பான விஷயம் என்னவென்றால், அவர்தான் கண்டுபிடித்த புதிய கணித முறையை நேரடியாக பயன்படுத்தாமல் அக்கால மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக பாரம்பரிய வடிவியல், ஜியோமெட்ரி முறையிலேயே கருத்துக்களை முன்வைத்தார். அவர் எவ்வளவு நுணுக்கமானவர் மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் என்பதற்கு இதுவே ஒரு மிகச்சிறந்த சான்று. சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன், எளிமையான விளக்கம். இப்போது ஒரு உதாரணத்தை பார்ப்போம். கோள்களின் பாதைகள் நீள்வட்டமாக இருந்தாலும் அவை கிட்டத்தட்ட வட்ட வடிவத்திலேயே இருக்கின்றன.
ஒரு பொருள் வட்ட பாதையில் சுற்றும்போது அதன் விசை எப்போதும் மையத்தை நோக்கியே இருக்கும். இதையே மைய நோக்கு விசை என்று நாம் அழைக்கிறோம். நியூட்டன் அவர்கள் கெப்லரின் 3வது விதியை பயன்படுத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டறிந்தார். அதுதான் தலைகீழ் வர்க்க விதி, இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. அதாவது சூரியனுக்கும் ஒரு கோளுக்கும் இடையிலான ஈர்ப்பு விசை என்பது அவற்றுக்கிடையேயான தூரத்தின் வர்க்கத்திற்கு தலைகீழ் விகிதத்தில் இருக்கும். இதை இன்னும் எளிமையாகச் சொன்னால், தூரம் 2 மடங்காக அதிகரித்தால் விசை 4 மடங்கு குறையும். தூரம் 3 மடங்காக அதிகரித்தால் விசை 9 மடங்கு குறையும். இதுதான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் சிதறிப் போகாமல் அதன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இந்த விசைக்கோளின் நிறையை பொறுத்ததல்ல, மாறாக சூரியனின் தன்மையையும் தூரத்தையும் பொறுத்தது என்பதை அவர் அழுத்தமாகச் சொன்னார். தி கோர் கான்செப்ட், மைய நோக்கிய முடுக்கம். ஐன்ஸ்டீன் தனது புஸ்தகத்தில் விளக்கும் நியூட்டனின் இந்த மைய நோக்கிய முடுக்கம்தான் ஈர்ப்பு விசையின் அடிப்படை. ஒரு கயிற்றில் ஒரு கல்லை கட்டிச் சுற்றினால் உங்கள் கை கொடுக்கும் விசை அந்த கல்லை வட்டப்பாதையில் வைத்திருக்க உதவுகிறது. அதுபோலவே சூரியனின் ஈர்ப்பு விசை கிரகங்களை சுற்றி வரச் செய்கிறது. நியூட்டன் அவர்கள் கணக்கிட்டபடி அந்த விசை என்பது அந்த 2 பொருள்களுக்கு இடையிலான தூரத்தை சார்ந்தது. இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், ஒரு கோள் சூரியனிடமிருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறதோ அவ்வளவு குறைவாகவே ஈர்ப்பு விசை அதன் மேல் செயல்படும். ஆனால் அந்த விசை ஒருபோதும் பூஜ்ஜியமாகாது. பிரபஞ்சத்தின் கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலும் இந்த விசை தன் கரங்களை நீட்டிப் பிடித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் ஈர்ப்பு விசை எங்கும் பரவியிருக்கிறது என்பதற்கான மாபெரும் ஆதாரம். ஐன்ஸ்டைன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், நியூட்டனிலிருந்து ஐன்ஸ்டீன் வரை. இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் ஏற்படுகிறது. நியூட்டன் அவர்கள் விசை எப்படி செயல்படுகிறது என்பதை விளக்கினார். ஆனால் ஏன் விசை செயல்படுகிறது? அந்த ஈர்ப்பு விசை எப்படி தூரத்தை கடந்து ஒரு பொருளை பிடிக்கிறது என்ற ஆழமான கேள்விக்கு அவரிடம் பதில் இல்லை. அவர் அதை ஒரு மர்மமான சக்தியாகவே விட்டுச் சென்றார். ஐன்ஸ்டீன் அவர்கள் சரியாக இந்த இடத்தில்தான் தனது சிந்தனையை தொடங்கினார். நியூட்டன் அவர்கள் ஈர்ப்பு விசையை ஒரு இழுக்கும் சக்தியாக பார்த்தார். ஆனால் ஐன்ஸ்டீன் அவர்கள் ஈர்ப்பு விசை என்பது விண்வெளியும் காலமும் ஸ்பேஸ் டைம் வளைவதால் தான் ஏற்படுகிறது என்று கண்டறிந்தார். ஒரு மென்மையான துணியின் மேல் ஒரு கனமான பந்தை வைத்தால் அந்த துணி எப்படி வளைகிறதோ அதுபோலவே சூரியன் விண்வெளியை வளைக்கிறது. அந்த வளைவில் கோள்கள் உருண்டு செல்கின்றன. நியூட்டனின் விதிகள் பூமியிலும் நமது சூரிய குடும்பத்திலும் மிகச்சரியாக வேலை செய்கின்றன. ஆனால் அண்டவெளியின் ஆழமான பகுதிகளிலும் ஒளியின் வேகத்திற்கு அருகிலும் நியூட்டனின் விதிகள் தடுமாறுகின்றன. அங்கேதான் ஐன்ஸ்டீனின் சார்பியல் கொள்கை தேவைப்படுகிறது. பிரபஞ்ச பாடமும் இறுதிச் சிந்தனையும். நண்பர்களே, ஐன்ஸ்டீன் மற்றும் நியூட்டன் ஆகிய இரு மேதைகளின் இந்த கதை நமக்கு ஒரு மாபெரும் வாழ்க்கை பாடத்தை சொல்கிறது. நியூட்டன் அவர்கள் ஒரு முறை சொன்னார், நான் மற்றவர்களை விட தூரமாக பார்க்க முடிந்தது என்றால் அதற்கு நான் மாமேதைகளின் தோள்களில் நின்று கொண்டிருந்ததே காரணம். அதாவது தனக்கு முன்னால் இருந்தவர்களின் அறிவை அவர் எவ்வளவு தூரம் மதித்தார் என்பதை இது காட்டுகிறது. ஐன்ஸ்டீன் அவர்களும் நியூட்டனை ஒருபோதும் விமர்சிக்கவில்லை. மாறாக நியூட்டன் அமைத்துக் கொடுத்த அந்த வலுவான அடித்தளத்தின் மேல் நின்று கொண்டுதான் தனது சார்பியல் கொள்கை எனும் மாபெரும் கோபுரத்தை எழுப்பினார். நமது வாழ்க்கையிலும் இதுதான் உண்மை. வெற்றி என்பது ஒரு நாளில் வானத்திலிருந்து விழுவதில்லை. அது படிப்படியான தேடல், கடினமான உழைப்பு மற்றும் இடைவிடாத கேள்விகளின் மூலமே கிடைக்கிறது. பிரபஞ்சத்தின் விதிகள் மிகவும் எளிமையானவை, ஆனால் அவை மிக வலிமையானவை. நியூட்டன் அவர்கள் கண்டறிந்த அந்த பாதையில்தான் இன்று நவீன உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஐன்ஸ்டீனின் கொள்கை என்பது நியூட்டனுக்கு எதிரானதல்ல, அது அறிவியலின் அடுத்த கட்ட பரிணாமம். இந்த வீடியோவில் நாம் பார்த்த பிரபஞ்ச ரகசியங்கள் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற அறிவியல் உண்மைகள் மற்றும் உத்வேகம் தரும் தகவல்களுக்கு நமது தமிழ் இன்ஸ்பிரேஷன் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு ஆச்சரியமான மற்றும் அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். நன்றி.